வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தீவிரவாதத்தை இந்தியா கொஞ்சமும் சகித்துக் கொள்ளாது என்பதை பாகிஸ்தானுக்கு தெளிவுபடுத்துவதே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் நோக்கம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை குறித்த சிறப்பு விவாதத்தில் பேசுகையில் இவ்வாறு கூறினார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய 3 தீவிரவாதிகளை நேற்று ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவத்தினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். ஆபரேஷன் மகாதேவ் ராணுவ நடவடிக்கையின் கீழ் ஸ்ரீநகரின் ஹார்வான் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் பணிகளின் போது இந்த மோதல் ஏற்பட்டது. தேடுதல் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரசிடம் எந்த உதவித்தொகையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை அம்மாநகர், கோபாலன் கடை, முத்துப்பிள்ளைப்பாளையம், பிச்சைவீரன்பட்டு, டாக்டர் ராதாகிருஷ்ண நகர், காரை கோவிந்த நகர், பாரிஸ் நகர், ரெட்டியார்பாளையம், காவேரி நகர், பவழக்காரன் சாவடி, ஜவஹர் நகர், பூமியான்பேட் வீட்டு வசதி வாரியம், பாவாணர் நகர், பூமியான்பேட்டை, பொன்னகர், ஜவஹர் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. குர்மாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மேட்டுப்பாளையம், சண்முகாபுரம், ரமணபுரம், சொக்கநாதன்பேட்டை, கதிர்காமம், திலாசுப்பேட்டை, காந்தி நகர், கவுண்டன்பாளையம், பேட்டையான் சத்திரம், நவசக்தி நகர், மூகாம்பிகை நகர், மேரி உழவர்கரை, மோத்திலால் நகர், எம்ஜிஆர் நகர், மூலக்குளம், ஜான்குமார் நகர், குண்டுசாலை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.